வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. கர்த்தாவே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிற தேவன், ஒவ்வொரு நிமிஷமும் எங்களோடு பேசுகிற தேவன். இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. இதை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்களை மீட்கும் வருஷம். இந்த வருஷம் என்ன வருஷம்? மீட்பின் வருஷம். இந்த வருஷம் என்ன வருஷம்? மீட்பின் வருஷம். அல்லேலூயா. நாம வாசித்த இந்த வேத வசனத்தில் 2 விஷயத்தை கர்த்தர் சொல்றார். நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது. இது எதை சொல்லுங்கன்னா, தேவன் தன்னுடைய எதிரிகளுக்கு, அதாவது எனிமிக்கு, தேவனுடைய சத்துருக்களுக்கு அவங்களுக்கு செய்ய போகிற ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தண்டனையை குறித்து சொல்றார். அடுத்த பகுதி, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அப்படின்னா தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்க போகிற ரட்சிப்பையும் சொல்றார். ஒரே வசனத்தில் ஒரு பகுதி சத்துருக்களுக்கு கொடுக்க போகிற தண்டனையையும், அடுத்த பகுதி தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு கொடுக்க போகிற ரட்சிப்பையும் இந்த வசனம் சொல்லு. இந்த வசனம் எப்படி சொல்லுகிறதோ அதே போலதான் இந்த அதிகாரமும் சொல்லுகிறது. முதல் 6 வசனம், முதல் ஏசாயா 63வது அதிகாரம் முதல் 6 வசனம் சத்துருக்களுக்கு கொடுக்க போகிற தண்டனை. அதாவது ஏதோமியர் அங்கு தேவனுடைய சத்துருக்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவன் கொடுக்க போகிற தண்டனையும், மீதி வசனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த ரட்சிப்பையும் ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார். அதை ஒப்பிட்டு வரப்போகிற நாட்கள்ல தேவன் சபையை எப்படி ரட்சிக்க போகிறார் என்றும், சபைக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை எப்படி தேவன் தண்டிக்க போகிறார் என்றும் தீர்க்கதரிசனமாய் உரைக்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. எதை பார்க்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி? அந்த நாட்களில் ஏதோமியர்களுக்கு தேவன் கொடுத்த தண்டனையும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பையும் ஒப்பிட்டு வரப்போகிற நாட்களில் மேசியா என்ன செய்ய போறாரு? தனது சபையை மீட்டு கொண்டு சபைக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறது தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அல்லேலூயா. மீட்கும் வருஷம் அப்படின்னா ஜூப்ளி இயர். என்ன இயர்? ஜூப்ளி இயர். த இயர் ஆஃப் லிபரேஷன் அல்ல ரிடம்ஷன். இயர் ஆஃப் லிபரேஷன் ஆர் ரிடம்ஷன். இந்த வருஷம் மீட்கும் வருஷம். அல்லேலூயா. ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல, பழைய ஏற்பாட்டில் லேவியராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். லேவியராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 8ஆவது வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. அன்றியும் 7 ஓய்வு வருஷங்களுள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும்
49 வருஷமாகும். அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50வது வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளெல்லாம் விடுதலையை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். அல்லேலூயா. 7வது நாள் தான் ஓய்வு நாள்ல. அதே போல 7வது வருஷம் ஓய்வு வருஷம். 7வது வருஷம் அது போல 7வது வருஷம் எத்தனை வருஷம்? அப்ப 49வது வருஷம். 49வது வருஷம் 10ஆம் தேதியில் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்காலத்தை தொனிக்கும்படி செய்ய வேண்டும். ஏன்னா 50வது வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அந்த நாள் என்னது? ஜூப்ளி இயர். 50வது வருஷம். 50வது வருஷம் என்னது? ஜூப்ளி இயர். அது விடுதலையின் வருஷம். அல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது என்ன செய்தாங்க? இதை கடைபிடிச்சாங்க. இது என்ன செய்தாங்க? கடைபிடிச்சாங்க. அது வந்து ஜூப்ளி வருஷம். ஜூப்ளின்னா விடுதலையின் வருஷம். ஜூப்ளின்னா என்னது? விடுதலையின் வருஷம். ஜூப்ளி என்ற வார்த்தை எதுல இருந்து எடுக்கிறதுனா, ஹீப்ரு வேர்டு வந்து ஜோபல். என்னது? ஜோபல். ஜோபல் என்ற வார்த்தையிலிருந்து தான் இது என்னது, இந்த வார்த்தை வருகிறது. ஜோபல்னா என்ன அர்த்தம்னா, ராம்ஸ் ஹார்ன், அதாவது ஆட்டுக்கடாவின் கொம்பு. ஆட்டுக்கடாவின் கொம்பு. ஆட்டுக்கடாவினுடைய கொம்பு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி ஒரு வளைஞ்சு இருக்கும். அதை தான் எக்காலம் ஊதுவதற்கு அந்த ஆட்டுக்கடாவின் கொம்பை என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. ஆட்டுக்கடாவின் கொம்பை வச்சு தான் எக்காலம் ஊதுவாங்க. அதுல இருந்து தான் ஜூப்ளி என்ற வார்த்தையே என்ன செய்யப்பட்டிருக்கு? வந்திருக்கு. அல்லேலூயா. அப்படின்னா எக்காலம் ஊதுகிற வருஷம். எக்காலம் அதாவது விடுதலையை கூறுகிற வருஷம். விடுதலையை கூறுகிற வருஷம்தான் இந்த ஜூப்ளி வருஷம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஜூப்ளி வருஷம் இருக்கா? இல்லை. நமக்கெல்லாம் என்ன இல்லை? ஜூப்ளி வருஷம்லாம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஜூப்ளி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே என்ன செய்தாரு? அவர் என்னைக்கு நம்மளை ரட்சித்தாரோ, அவர் என்னைக்கு நம்மை மீட்டுக் கொள்கிறாரோ அதுதான் நமக்கு ஜூப்ளி. அல்லேலூயா. இன்றைக்கு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் இதை ஃபாலோ பண்றதில்ல. ஜூப்ளின்னா அந்த வருஷத்துல 3 முக்கியமான விஷயம். அந்த நாளில் அந்த வருஷத்துல 3 முக்கியமான விஷயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்வாங்க. நீங்க 11ஆம் வசனம், லேவியராகமம் புஸ்தகம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். அந்த 50வது வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாயிருப்பதாக, அதிலே விதைக்காமலும் தானாய் விளைந்ததை பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக. அது யூபிலி வருஷம். அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த யூபிலி வருஷத்தில் 3 காரியத்தை கர்த்தர் செய்ய சொன்னார். என்ன செய்யணும்? நீங்கள் அன்னைக்கு அந்த வருஷத்தில் என்ன செய்யக்கூடாது? விதைக்கக்கூடாது, அறுக்கக்கூடாது. எதை என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. விதைக்கக்கூடாது, அறுக்கக்கூடாது. எதை என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. இது எதை வெளிப்படுத்துகிறதுனா, நீங்கள் 49 வருஷம் என்ன செய்தீங்க? நீங்கள் உழைச்சி சாப்பிட்டீங்க. அந்த வருஷம் நீங்கள் யாரை சார்ந்து வாழணும்? கர்த்தரையே சார்ந்து வாழணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை போஷிப்பார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதனால உங்க நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் எல்லாம் கர்த்தர் மேல தான் இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அதை கர்த்தர் சொல்றதுக்காக தான் அந்த வருஷத்தை கர்த்தர் அன்னைக்கு பரிசுத்தமாக இருப்பதாக, அந்த வருஷம் உங்களுக்கு பரிசுத்தமாக இருப்பதாக கர்த்தரை ஆராதிக்கிற. அடுத்ததாவது
நீங்கள் 23ஆம் வசனத்துலேருந்து 55ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் இப்போ வீட்டில் போய் வாசிச்சிங்க. இன்னும் 2 காரியத்தை அந்த யூபிலி வருஷத்தில் கர்த்தர் செய்ய சொன்னார். என்னன்னா, பாண்டட் சர்வன்ட், அதாவது அடிமைகளை அந்த வருஷம் என்ன செய்ய சொல்கிறாருன்னா, ஆண்டவர் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி விடுங்கன்றார். சிறைப்பட்டவங்க, அடிமையாக இருக்கிறவங்களெல்லாம் என்ன செய்ய சொல்கிறாரு? ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. அவங்களெல்லாம் என்ன செய்யுங்க? யூதர்களுக்கு ஆண்டவர் கடுத்த கட்டளை. அந்த வருஷத்தில் சிறைவாசிகள், அந்த வருஷத்தில் யாரெல்லாம் பாண்டட் சர்வெண்ட்டாக இருக்கிறாங்களோ, அதாவது அடிமைகளாக இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் என்ன செய்யணும்? ரிலீஸ் பண்ணணும். அல்லேலூயா. தேவன் அடிமைத்தனத்தை வெறுக்கிறார். இந்த யூபிலி வருஷம் எதை குறிக்கிறதுனா, காட்ஸுடைய கேரக்டர், தேவனுடைய குணாதிசயத்தை காட்டுது. தேவன் மனுஷன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாரு. அவர் அடிமைத்தனத்தை வெறுக்கிறாரு. அடிமைத்தனத்திலிருந்து மனுஷனை விடுதலையாக்குகிறாருங்கிறத இந்த யூபிலி வருஷம் காண்பிக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த வருஷத்தில் இன்னொரு காரியத்தையும் செய்ய சொல்கிறாரு. கடன்பட்டவர்களெல்லாம் மன்னிக்கணும்னு சொல்கிறார். கடன்பட்டவங்களெல்லாம் மன்னிக்கணும், அவங்களுக்கு எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துடணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. 3 காரியத்தை சொல்கிறார். ஒன்று, என்ன செய்யக்கூடாது? நீங்கள் கர்த்தரையே நம்பி அவர் ஒருவரை ஆராதிக்கணும், அவரை தான் சார்ந்திருக்கணும். 2வது என்ன செய்யணும்? பாண்டேஜ், அடிமை இல்லைன்னா ரிலீஸ் பண்ணிடணும். 3வது, கடன்பட்டவர்களை எல்லாம் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். இந்த 3மே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நமக்காக மரித்து உயிரோடு எழுந்த பொழுது நிறைவேறிடுச்சு. அல்லேலூயா. அதனால் நமக்கு ஒரு 50 வருஷத்துக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இதுவே விடுதலையின் வருஷம். அல்லேலூயா. சொல்லுங்க, மீட்பின் வருஷம் வந்தது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, அல்லேலூயா. மீட்பின் வருஷம் வந்தது. அல்லேலூயா. மீட்பின் வருஷம் வந்தது. இன்னைக்கு செய்தி என்னன்னா, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. எனக்கு அவருக்கு சொந்தமானவர்களை அவர் குறித்த காலத்தில் மீட்டுக்கொள்வார். அதை யாரும் தடை செய்ய முடியாது. அவர் யாரும். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை விடுவிக்கிற வருஷம். அல்லேலூயா. இந்த வருஷம் உங்களை மன்னித்து உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற வருஷம். அல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற வருஷம். அல்லேலூயா. விசுவாசிக்கு நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு சொல்ற செய்தி என்னன்னா, 3 விஷயத்தை சொல்ல போறேன். மீட்பின் வருஷத்தில் தேவன் என்ன செய்ய போறார்னா, அடிமையானவனை சுவிகார புத்திரனாக மீட்டு கொள்ள போகிறாரு. யார? அடிமைத்தனத்திலிருந்து நம்ம சுவிகார புத்திரராக கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. வாசிங்க, கலாத்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3ஆம் வசனம் 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 3லேருந்து 7 வரைக்கும் வாசிங்க. கலாத்தியர் 4 3லேருந்து 7 வரைக்கும் வாசிங்க. அப்படியே அல்லேலூயா. மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. அடிமையானவனை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? புத்திரனா மாற்ற போகிறார். அல்லேலூயா. இங்கு நாம பார்க்கிறோம், அடிமைகள் சுவிகார புத்திரன் அல்லது புத்திர சுவிகாரம், அடாப்டட் சில்ட்ரன். நீங்க எபேசியர் 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:6 வாசிங்களேன். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவானவர் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம எங்க யாரா மாற்றிருக்கிறாரு? சுவிகார புத்திரர்களாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சுவிகார புத்திரர்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு இந்த வருஷம் கொடுக்க போறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடிமைகளுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. அடிமைகளுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. ஆனால் பிள்ளைகளுக்கு எல்லாமே சொந்தம் தான். அல்லேலூயா. உங்களுக்கு எதெல்லாம் சொந்தம் இல்லாததோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக மாறப்போகுது. அல்லேலூயா. எதுக்கெல்லாம் நீங்கள் அடிமைகளாக இருந்தீங்களோ நீங்கள் இப்போ சுதந்திரவாளியாக மாற போகிறீங்க.
இந்த வருஷத்துல கர்த்தர் அதை செய்ய போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்தம் இல்லாததெல்லாம் சொந்தமா மாற போகிறது. பக்கத்துல உங்களுக்கு சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்கு சொந்தம் இல்லாததெல்லாம் உங்களுக்கு சொந்தமா மாறப்போகுது. உங்களால முடியாததெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு. அல்லேலூயா. அடிமைக்கு எந்த உரிமையே கிடையாது. அடிமைக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒருவேளை நீங்க அடிமையை போல இருந்திருக்கலாம். அல்லேலூயா. எதையுமே சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு பார்க்க தான் முடியும். எதையும் என்ன செய்ய முடியல, சுதந்திரிக்க முடியலையே. நீங்க ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை சுவிகார புத்திரர்களாக்கி கர்த்தர் என்ன செய்ய போறாரு, எல்லாத்தையும் சொந்தமாக்க போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடாப்டட் சில்ட்ரன், அதாவது தேவனுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையா கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். நாமெல்லாம் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து அவருடைய குடும்பத்தில் நம்மளை சேர்த்துட்டாரு. அப்போ அவருக்குரியதெல்லாம் நமக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம ஏற்றுக்கொண்டதுனால அவருக்குரியதெல்லாம் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது, நாம் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். எதுக்கு அடிமையாக இருந்தோம்? பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். யோவான் 8:34 சொல்லுது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 6:17. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். நீங்கள் முன்னே பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். அல்லேலூயா. 22ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னே பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். நாம இப்ப எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு அடிமைகளாக. அல்லேலூயா. நாம தேவனுக்கு அடிமைனா தேவனுடைய பிள்ளைகளா. அல்லேலூயா. பாவத்துக்கு அடிமையாக இருந்த நாம எப்படி என்னவா மாறி இருக்கிறோம்? அல்லேலூயா. இந்த யூப்ளி வருஷம், இதுதான் நமக்கு யூப்ளி வருஷம். அல்லேலூயா. இதுதான் மீட்பின் வருஷம். நாம் அடிமைத்தனத்திலிருந்து எதெல்லாம் எந்த பாவத்திற்கெல்லாம் நாம் அடிமையாக இருக்கிறோமோ கர்த்தர் அந்த பாவத்திலிருந்தெல்லாம் உங்களை மீட்டெடுத்து தேவனுடைய பிள்ளையாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒடுங்கின ஆவி எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? ஆண்டவர் விடுதலையை கொடுக்க போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் கர்த்தர் சுகமாக்கி ஆண்டவர் சுகமானா கர்த்தர் மாற்ற போறார். அல்லேலூயா. குழப்பம், பயம், ஒரு மாதிரி திகில், இதிலிருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கி அடிமைத்தனம். அதுதான் பயம். யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ பயத்துக்கு அடிமை. யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ பயத்துக்கு அடிமை. எதெல்லாம் உங்களை ஆளுகை செய்கிறதோ அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கி அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் மாற்ற போகிறார். அதுதான் மீட்பின் வருஷத்தில் தேவன் செய்கிற அற்புதம். அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்கள் எதிர்பாருங்க. அல்லேலூயா. எதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறீங்க? தூக்கத்துக்கு அடிமையாக, அதுலேருந்து கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ண முடியாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் இதெல்லாம் மாற்ற போகிறார். ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்களா? கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா. குடிக்கு அடிமையாக இருக்கிறவங்களாம் விடுதலையாக போகிறாங்க. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவன் தேவனுக்கு அடிமையாக மாற போகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்ய போகிறாரு? சுதந்திரவாளியாக கர்த்தர் மாற்ற போகிறார். சுதந்திரவாளினா அவருடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் பங்காளி. அவருடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் பங்காளி. நீங்கள் அந்த கலாத்தியர் 4வது வசனத்தில், மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான குமாரனுடைய ஆவி என்ன செய்திருக்கிறாரு? இருதயங்களில் அனுப்பியிருக்கிறார். இப்போ நம்ம என்ன, அடிமைகள் அப்பா பிதானே கூப்பிட முடியுமா? அடிமைகள் என்ன செய்ய முடியும்? கையை கட்டிட்டு தான் நிற்பாங்க. அடிமைகள் என்ன செய்வாங்க? இந்த கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணையாரெலாம் இருப்பான். பண்ணையாருக்கெல்லாம் அடிமைகள்லாம் வேலை செய்வாங்கள்ல, அவங்க நிமிர்ந்து கூட நிற்க மாட்டாங்க. எப்படி நிற்க மாட்டாங்க? நிமிர்ந்து நிற்க மாட்டாங்க. அப்படியே குனிஞ்சு தான் நிற்பாங்க.
துண்டை எங்க கட்டணும்? அவங்க இடுப்புல தான் கட்டிட்டு நிற்பா. அது அடிமைத்தனத்தினுடைய அடையாளம். அடிமைத்தனத்தினுடைய அடையாளம். துண்டை இடுப்புல கட்டுறதும், குனிஞ்சிக்கிட்டு நிற்கிறதும், சட்டையே போடாத ஒரு காலத்தில் இருந்ததும், செருப்பு போடாமல் இருக்கிறதும், இதெல்லாம் அடிமைத்தனம். அல்லேலூயா. கர்த்தர் இப்போ நம்மளெல்லாம் அப்பா பிதாவே, அல்லேலூயா, நம்மளெல்லாம் என்ன கோட் பண்ண போறாரு? அப்பா. அடிமைத்தனத்திலிருந்து அப்பான்னு கூப்பிட போறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு இறங்க போறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க உங்களை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இந்த வருஷம் அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு நீங்க கேட்க போறதெல்லாம் கர்த்தர் தரப்போற. ஏன்னா குமாரனுடைய ஆவியை நம்முடைய உள்ளத்துல வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. தேவனுடைய குமாரனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால தைரியமா போய் தேவனிடத்துல நிற்க நம்மால முடியும். அல்லேலூயா. எங்க தாத்தா எம்எல்ஏ வந்தார். அவர்கிட்ட அவங்க பிள்ளைகள் நிறைய பிள்ளைங்கள். எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட போய் முன்னாடி நின்று யாருமே பேச மாட்டாங்க. முன்னாடி நின்று யாருமே பேச மாட்டாங்க. எல்லாம் பின்னால் நின்று தான் பேசுவாங்க. அவர் இப்படி உட்காந்தாருன்னா முன்னால் நின்று யாரும் பேச மாட்டாங்க. பின்னால் இருந்தால் எல்லாம் கேட்பாங்க. முன்னால் போய் நிற்கிற ஒரே ஆள் நான் தான். முன்னால் போய் நிற்கிற ஒரே ஆள் நான் தான். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எத்தனையோ பேர பிள்ளைகள் இருந்தாலும் நான் தான் மூத்த பேர பிள்ளை. அதனால் அவருக்கு ரொம்ப பிரியம். நான் தான் தைரியமாக அவர்கிட்ட போய் நிற்பேன். தைரியமாக போய் நிற்பேன். அவரோட பேசுவேன். அவருக்கு முன்னால் போய் நிற்பேன். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அவரை பிடிக்கும். அல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் நாம் தைரியமாக போய் நிற்க முடியும். ஏன்னா அடிமைத்தனத்திலேருந்து கர்த்தர் நம்மளெல்லாம் என்ன செய்துட்டாரு? விடுதலையாக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆகையால் நீ இனி அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. தேவனுடைய சுதந்திரம். அப்ப தேவனுடைய சுதந்திரம்னா தேவனுக்கு உரியதெல்லாம் உனக்குரியது, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறதுன்னு சொல்ல. அல்லேலூயா. அப்போ இந்த வருஷம் விடுதலையின் வருஷம். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து சுவிகார புத்திரனுக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த வருஷம் பெற போறீங்க. அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது மீட்பின் வருஷத்துல என்ன கர்த்தர் செய்வார்னா, விலை மதிப்பு இல்லாத நம்மை விலையேற பெற்றவர்களாய் கர்த்தர் மாற்ற போறாரு. அல்லேலூயா. விலை மதிப்பு இல்லாத நம்ம விலை. ஒருவேளை நம்மளை அற்பமாக நாம் உலகம் நினச்சிருக்கலாம். நம்மளை என்ன பிடிக்கலாம்? அற்பமாக, தாழ்ந்தவனா, தகுதியற்றவனா, ஒன்றுத்துக்கும் உதவாதவனா நீங்களே நினச்சிருக்கலாம். ஐயோ நான் ஒன்றுத்துக்கும் உதவாது இருக்கிறேனே, நான் எதுக்கும் தகுதி இல்லாதவனா இருக்கிறேனே, இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளலையே, இந்த உலகம் என்ன அங்கீகரிக்கலையே, வேலை செய்கிற இடத்துல எனக்கு சரியான மரியாதையை கொடுக்கலையே, நான் விலை மதிப்பற்றவனா இருக்கிறேனே, அற்பமானவனா இருக்கிறேனே அப்படின்றவங்களெல்லாம் விலையேற பெற்றவர்களாய் மாற்றப் போகிறார் இந்த வருஷத்தில். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, மீட்கும் வருஷம், மீட்கும் வருஷத்தில் கர்த்தர் தான் செய்வார். விலை மதிப்பற்றவங்களெல்லாம். ஏன்னா கர்த்தர் நமக்கு ஒரு விலை மதிப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்தது விலையேற பெற்ற ஒரு மதிப்பை கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 18 வசனம் 19 வசனம். அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. நம்மை கர்த்தர் மீட்டெடுத்தார். எதை கொடுத்து மீட்டெடுத்தாரு? அழிந்து போகிற பொன்னினாலோ வெள்ளியினாலோ அல்ல, விலையேற பெற்ற குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால மீட்கப்பட்டது. நமக்கு கொடுக்கப்பட்ட விலை
விலை மதிக்க முடியாத ஒரு வேலை. அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் நம்மளை எவ்வளவு ஒரு உயர்ந்த மேன்மையான ஒன்றை நினச்சிருந்தா அவர் விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்டிருப்பார். அல்லேலூயா. அப்போ நமக்கு கொடுத்த விலை பெருசு. நம்ம கொடுத்த விலை ரொம்ப பெருசு. விலை அற்பமாக இருந்தோம், நம்மை விலை ஏற பெற்றவர்களாக கர்த்தர் அவருடைய ரத்தத்தை சிந்தி என்ன செய்திருக்கிறாரு? வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. என் ரத்தத்தினால நான் உங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறேன். என் ஜீவனை கொடுத்து நான் என்ன செய்திருக்கிறேன்? விலைக்கு வாங்கியிருக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறதுலே ஒரு விலை உங்கள்கிட்ட ஒரு விலை உயர்ந்த புடவை இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஜுவல் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு ஏதோ ஒரு ப்ரீஷியஸான ஒரு ஒன்றாக இருக்கலாம். அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க, எவ்வளவு எந்த இடத்துல பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்க, ஏன்னா அது விலை உயர்ந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை விட விலை உயர்ந்தது எதுவுமே கிடையாது. அதையே கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாருன்னா நமக்கு எவ்வளவு ஆண்டவர் அல்லேலூயா முக்கியத்துவம் கொடுக்குறாரு, நம்மை விலையேற பெற்றவங்களாக மாற்றியிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டி. அதனால தான் அவர் சொல்றாரு, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அல்லேலூயா. என்னுடையவர்கள், எனக்கு சொந்தமானவர்கள், எனக்கு சொந்தமானவர்கள், என்னுடையவர்கள். கர்த்தர் அப்படிதான் சொல்றார் நம்மள, என்னுடையவர்கள், எனக்கு சொந்தமானவங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை விலையேற பெற்றவர்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இந்த ரிடம்ஷன் அல்லது கான்செப்ட் ஆஃப் ரிடம்ஷன் ஒரு மீட்பினுடைய ஒரு சத்தியம் இருக்குல்ல. மீட்புக்கு ஹீப்ரு வேர்டு வந்து ஒரு 3 வேர்டு, அந்த கான்செப்டை விளக்கிறதுக்கு ஒரு 3 வேர்டு பயன்படுத்தப்பட்டு. ஒன்று பாடா. ஒன்று என்னது? பாடா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மீட்புக்கான ஒரு வார்த்தை. மீட்புக்கான ஒரு வார்த்தை. பாடான்னா என்னது? மீட்பு. இன்னொன்று கால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மீட்கும் உரிமை பெற்றவர்கள். மீட்கும் உரிமை பெற்றவர்கள், உறவின் மக்கள். நம்ம அதை கின்ஸ்மேன் சொல்லுவாங்க. என்னது? கின்ஸ்மேன். அப்படின்னா உறவின் முறையா. இப்போ அந்த ரூத்தினுடைய புருஷன் என்ன செய்தான்? இறந்துட்டான். இறந்த உடனே அவளுடைய நிலத்தை வாங்கவும் அவளை என்ன செய்யும்? திருமணம் செய்வதற்கும் ஒரு உறவின் முறையார் ஒருத்தர் இருந்தான். அவன் தான் என்ன செய்ய முடியும்? அவளை திருமணம் செய்ய முடியும். அதுபோல நம்மை மீட்டு கொள்வதற்கு அல்லேலூயா உரியவர் அவர்தான். அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய உறவின் முறை. அல்லேலூயா. அதை தான் குறிக்கிறது இந்த கால் வார்த்தை. அல்லேலூயா. இன்னொன்று கஃபூர். கஃபூர் கோஃபூர் அப்படின்னா மீட்பதற்கான கொடுக்கப்படுகிற விலை. விலை அதை தான் கஃபூர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அல்லேலூயா. கால்னா பாடானா மீட்பு. கால்னா என்ன அர்த்தம்? மீட்புக்கு உரிய நபர். கஃபர்னா என்ன அர்த்தம்னா, கஃபூர்னா என்ன அர்த்தம்? மீட்பின் அந்த பொருள். இயேசு கிறிஸ்து நம்ம மீட்பின் விலையேற பெற்ற ரத்தத்தினால கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்க யோபு புஸ்தகம். யோபு புஸ்தகம் 33வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. யோபு புஸ்தகம் 33:23. யோபு 33. 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியா இருக்கை அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அல்லேலூயா. இந்த சாமாசி பண்ணுகிற தூதனானவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் சாமாசி பண்ணுகிற தூதனானவர். இவர் என்ன செய்யறாருன்னா, நாம் படுகுழியிலே இறங்காதபடிக்கு மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் என்பார். அல்லேலூயா. அதாவது தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்கு கர்த்தர் என்ன செய்தாரு? மீட்கும் பொருளாக கொடுத்தார், விலையாக கொடுத்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நாம விலையேற பெற்றவர்கள். நாம யாரு?
விலையேற பெற்றவங்க. ஒரு காலத்தில் அற்பமானவங்களா இருந்தோம், ஒதுக்கப்பட்டவங்களா இருந்தோம், தள்ளப்பட்டவங்களா இருந்தோம், ஒன்றுக்கும் உதவாதவங்களா இருந்தோம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு நம்மை விலையேற பெற்றவங்களா கர்த்தர் மாற்றிருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசிக்க எபிரேயர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12லேருந்து 14 வரைக்கும் வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12லேருந்து 14 வரைக்கும். வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. நம்மளை எதனால மீட்கல? அவரு வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இரத்தத்தினால நம்மளை மீட்கல, தன் சொந்த இரத்தத்தினால ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ண. வாசிங்க அதில். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்கடாவும் அந்த இளங்கால ரத்தத்தினாலும் என்ன செய்யப்படாங்க? அதை பலியிட்டு அந்த ரத்தத்தை என்ன செய்யுது? தெளிப்பாங்கள்ல. அல்லேலூயா. அது மூலமாகவே சுத்திகரிப்பு உண்டாக்குமானோ, சரீர சுத்திகரிப்பு பரிசுத்தப்படுத்துமானால், நித்தியாவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளான சுத்திகரிக்கும். அல்லேலூயா. எவ்வளவு நிச்சயம்! அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சி என்ன செய்யுது? ஒவ்வொரு வருஷமும் பலி எடுத்துட்டு போகணும். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்புக்கு பலி கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் பாவம் எனக்குள்ள இருக்கு அப்படின்றத அது சொல்லுது. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே முறை அவர் என்ன செய்தாரு? ஒரே செட்டில்மெண்ட் பண்ணி நம்மளை என்ன செய்தாரு? ஆண்டவர் மீட்டெடுத்துட்டார். அல்லேலூயா. நம்ம மனசாட்சியில் இப்போ நமக்கு என்ன இல்லை, பாவம் இருக்குன்னு நம்ம என்ன செய்ய தேவையில்லை, நினைக்கவே தேவையில்லை. நம்முடைய பாவத்தெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. அல்லேலூயா. அந்த குற்ற உணர்வை கர்த்தர் எடுத்துட்டாரு. குற்ற உணர்வு, இந்த குற்ற உணர்வு இருக்க பாருங்க, இருக்கிறதுல ரொம்ப கொடியது. குற்ற உணர்வு எப்படிப்பட்டது தெரியுமா? பயங்கர பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை நினச்சி 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 வேதனைப்படுகிறவர்கள் உண்டு. குற்ற உணர்வு. என்னுடைய வாலிப நாட்களில் சில குற்ற உணர்வுகளில் சில நாட்கள் நான் இருந்திருக்கிறேன். எவ்வளவு வேதனை உள்ளது. தவறை செய்துட்டு அந்த தவறுகள் நமக்கு பயங்கரமான குற்ற உணர்வை கொண்டு வரும். ஒரு முறை காந்தி கிட்ட ஒரு மனுஷன் போய் சொன்னானா, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்ச நாட்களில், இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்ச நாட்கள், அப்போ இஸ்லாமியர்களுக்கும் இந்து மக்களுக்கும் என்ன வந்துச்சு? பெரிய ஃபைட்டு, சண்டை நடந்தது. அந்த சண்டையில் ஒரு இந்து மனுஷன் என்ன பண்ணிட்டான்? ஒரு இஸ்லாமிய குழந்தைய கொன்னுட்டான். இஸ்லாமிய குழந்தைய கொன்னுட்டான். அவன் போய் காந்திகிட்ட சொன்னானா, நான் ஒரு குழந்தைய என்ன செய்துட்டேன்? கொன்னுட்டேன். இஸ்லாமிய குழந்தைய நான் கொன்னுட்டேன். அந்த குற்ற உணர்வு என்னை வேதனைப்படுத்துகிறதுனால. அவர் ஏன்டா கொன்ன அப்படின்னு கேட்டார். என் குழந்தைய அவன் கொன்னுட்டான், என் குழந்தைய அவன் கொன்னுட்டான், என் குழந்தைய அவன் கொன்னுட்டான், நான் அவன் குழந்தைய கொன்னுட்டேன். ஆனாலும் அவனுடைய இருதயத்தில் அந்த குற்ற உணர்வு என்ன செய்யலை, போகலை. அவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, நீ ஒரு இஸ்லாமிய குழந்தைய எடுத்து என்ன செய்ய, தத்து எடுத்து நீ வளர்த்துரு, அப்போ குற்ற உணர்வு போயிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதனாலலாம் குற்ற உணர்வுலாம் என்ன செய்யாது, போகாது. அல்லேலூயா. தவறுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலுடைய குற்ற உணர்வு நம்மளை விட்டு என்ன செய்யாது, போகாது. அல்லேலூயா. ஒரு தாத்தா பாட்டி வீட்டுக்கு பேர பிள்ளைங்கள்லாம்
லீவு நாளில் போயிருக்கிறாங்க. லீவு நாளில் என்ன செய்யிருக்கிறாங்க, ஒரு அண்ணன் தங்கச்சி 2 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. தாத்தா பாட்டி வீட்டில் வாத்துங்க வளர்ப்பாங்களாம். பையனுக்கு நல்லா அந்த உண்டிக்கோல் அடிக்க நல்லா தெரியும் பையனுக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கிறான், அவன் தங்கச்சியை விளையாண்டுட்டு இருக்கும்போது நல்லா ஒரு உண்டிக்கோல் அடிக்கும் பொழுது வாத்து தலையில் பட்டு என்ன பண்ணிடுச்சு, வாத்து செத்து போன உடனே அதை யார் பார்த்துட்டா, அவன் தங்கச்சி பார்த்துட்டா. தங்கச்சி என்ன செஞ்சுட்டா, வாத்து செத்துதை பார்த்துட்டா. தாத்தா பாட்டிக்கு தெரியாது. இவன் என்ன பண்ணிட்டான், கொண்டு போய் அந்த வாத்தை புதைச்சிட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட சகஜமாக பழகிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சு இருந்திருக்கிறான். தாத்தா பாட்டி எந்த ஒரு வேலையை சொன்னாலும் தங்கச்சி என்ன பண்ணுறான்னா, தங்கச்சிகிட்ட கொடுக்குற வேலையெல்லாம் என்ன பண்ணுறா, அண்ணன்ட்ட செய்ய அவன் மேலே போட்டுறான். என்னென்னா வாத்து ஞாபகம் வச்சுக்க. ஏதாவது அவனுக்கு கொடுத்தா அவன் பிடிங்கிட்டு வாத்து ஞாபகம் வச்சுக்க, மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கிறான். அந்த குற்ற உணர்வில் அவன் என்ன செய்திருக்கிறான், பயந்து என்ன பண்ணியிருக்கிறான், வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் முடிவு எடுத்துட்டான், இதை போய் பாட்டிக்கிட்ட செஞ்சிடலாம், சொல்லிட்டாவது நமக்கு என்ன கிடைக்கும், இவள்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிரும் அப்படின்ட்டு அவன் பாட்டிக்கிட்ட போய் என்ன செய்யலாம், பாட்டி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு வார்த்தை என்ன செஞ்சிட்டேன், கொன்னுட்டேன் அப்படின்னா பாட்டி சொல்லிச்சான். இது எனக்கு தெரியுமே. இது எனக்கு எப்படி தெரியும், நான் தான் ஜன்னல்லேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேனே. நீ வார்த்தை கொன்னதும் எனக்கு தெரியும், நீ வார்த்தை கொண்டு போய் புதைச்சதும் எனக்கு தெரியும். நீயே என்கிட்ட சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படி. நான் இப்போ சொல்லிட்டேன்ல, சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன், பயப்படாத. இனிமேல் அவள் வாத்துனாலும் அது நேத்து அப்படின்னு அவள்கிட்ட சொல்லிட்டான். அல்லேலூயா. அதே போல் குற்ற உணர்வு இருக்கு பாருங்க. அந்த குற்ற உணர்வு, பாவம் மன்னிப்பு பெற்றாதான் அந்த குற்ற உணர்வு நம்மளை விட்டு போகும். அல்லேலூயா. அந்த குற்ற உணர்வை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அதனால குற்ற உணர்வுலேருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி விலையேற பெற்றவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அடுத்தது கொலோசையர் 1வது அதிகாரம் 20-21 வாசிங்க. துக்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி பூலோகத்துள்ளவைகள் பரலோகத்துள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. ஒப்புரவாக்கினார். எப்படிப்பட்டவங்களா இருந்தோம், மனதிலே அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவராகவும் இருக்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், நம்ம அவரோடு ஒப்புரவாக்கிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் இப்ப என்ன பண்ணிட்டாரு, நம்மையும் அவரையும் நம்மோடு அவர் சமரசமாயிட்டார். ஒப்புரவாக்குதல்னா அர்த்தம் சமரசம். நம்மோடு அவர் என்ன செய்தாரு, சமரசம். அல்லேலூயா. தகுதி இல்லாத நம்ம ஆண்டவர் சமரசம் பண்ணதுனால விலையேற பெற்றவங்களால் கர்த்தர் நம்ம மாற்றிட்டார். அல்லேலூயா. இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் குற்றம் செஞ்சவன் திருடவனுக்கெல்லாம் சேர் போட்டு வாங்க சார் உட்காருங்க சார் அப்படியே கொடுப்பாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது தெரியுமா, ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு தான் உட்காரணும். ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு தான். திருட பிட் பாக்கெட் அடிக்கிறவன் அவனுக்கெல்லாம் எப்படி அடி விழும், உட்கார வைப்பான். ஏன்னா அவன் செய்த தவறு அவனுக்கு அந்த மதிப்பு என்னாயிடுச்சு, குறைச்சி போச்சு. அவனை கூப்பிட்டு யாராவது சேரில் உட்காருங்க சார் வாங்க உட்காருங்க, உங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னா எதாவது போலீஸ் ஸ்டேஷனில் எந்த
போலீஸாவது சொல்லுவானா நான் குற்றவாளியை அற்பமாக தான் பார்ப்பாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் எல்லாம் துர்க்கிரியலினால் அக்கிரமக்காரர்களும் பாவிகளும் நம்ம எப்படி இருந்தோம்? மனதில் சத்துருக்களமாக இருந்த நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? அவரோட ஒப்புரவாகிட்டார். அல்லேலூயா. சில பேர்லாம் சொல்லுவாங்க, என் முன்னால் நிற்கிறது கூட உனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. என் முன்னால் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் முன்னால் நின்று பேசுறது கூட உனக்கு என்ன இல்லை, தகுதி கிடையாது. கர்த்தர் நம்மளெல்லாம் அப்படியே நினைக்கிறார். அல்லேலூயா. அப்பா பிதாவே, அல்லேலூயா. அவருக்கு முன்னால் நின்று அவரை நோக்கி கூப்பிட, அவரோடு கரம் பிடிக்க கர்த்தர் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கிட்டாரு. அல்லேலூயா. அப்போ விலை மதிப்பில்லாத நம்மை விலை மதிப்புள்ளவர்களாக, விலையேற பெற்றவர்களாக கர்த்தர் இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. இந்த உலகம் உங்களை மதிக்கலை, இந்த உலகம் உங்களை அற்பமாக என்றாங்க, இந்த உலகம் உங்களை தூஷிக்கிறாங்க, துரத்துறாங்க, கவலையப்படாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு சமரசம் செய்து அவருக்கு முன்னால் கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது மீட்பின் வருஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, இருளின் அதிகாரத்திலிருந்து குமாரனுடைய ராஜ்யத்துக்கு கர்த்தர் நம்மை உட்படுத்த போறார். அல்லேலூயா. இதிலிருந்து இருளின் அதிகாரம், இருளின் அதிகாரத்திலிருந்து குமாரனுடைய ராஜ்யத்துக்கு. வாசிங்க கொலோசையர் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 12-14 வாசிங்க. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராகிட்டார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை, அல்லேலூயா, டொமினியன் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னா என்ன? இருளின் அதிகாரம், அந்தகார இருளின் ஆதிக்கம். அல்லேலூயா. ஏசாயா 61:1-2 சொல்லுது. ஏசாயா 61:1-2 வாசிங்க. இருளின் அதிகாரம்னா என்னன்னு சொல்லுது பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிடுதலை கூறவும், அனுக்கிரக வருஷத்தை நம்முடைய தேவன் நீதி சரிகட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. இருளின் அதிகாரம்னா என்னன்னா, இருதயம் நொறுங்கி போய் கிடக்குது. இருளின் அதிகாரத்தில்னா இருதயம் நொறுங்கி போய் ஆவியில் நொறுங்குண்டு போய் கிடப்பது, சிறைப்பட்டு கிடப்பது. எப்படி கிடப்பது? சிறைச்சாலையில் இருக்கிறது போல கட்டுண்டு கிடப்பது. இதுதான் இருளின் அதிகாரம். வியாதி, மரணம், பயம், குழப்பம். அல்லேலூயா. இருளின் அதிகாரம். ஒரு முறை இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன். கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஒரு இந்த வார்டுக்கு போனேன், குழந்தைகளுடைய வார்டுக்கு போனேன். ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடிய கேன்சர். ஒன்றுக்கு இவ்வளோ பெரிய கட்டி, ஒன்றுக்கு அப்படியே பயங்கர புண்ணு, இன்னொன்று மண்டெல்லாம் ஒன்பாக்க வீங்கி. அந்த இடத்துக்கு நான் போய் பார்த்துட்டு ஒரு ஒரு கல்லறைக்கு போனது போலவே இருந்தது. ஒரு கல்லறை, ஒரு டார்க் பிளேஸ், ஒரு மரண இருளுக்குள்ளே போய் அந்த ஜனங்களெல்லாம் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ ஒரு கொடிய நாட்களை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கவுண்ட் டவுன். அவங்க லைஃப் சில நாட்கள் தான் இருக்குது, சில நாட்கள்லாம்.
அவங்க தாய் தகப்பன கண்ணீரோட வேதனையோடு அந்த பிள்ளைகள் பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறதும், இன்னொரு குழந்தைக்கு வேதனையில் கத்திக்கிட்டு இருக்கிறதும், இந்த ஒரு கொடிய அந்த நிலைமையை பார்த்துட்டு எனக்கு அப்படியே உள்ளம் உடைஞ்சி போச்சு. இவ்வளோ கொடுமையான, சில நேரத்தில் சிறைச்சாலையில் போய் பார்த்தா சிறையிலேருந்து வந்தவங்க அங்கே நடக்கிற சில சம்பவங்களை சொல்லும் பொழுது ஒரு பயங்கரமான இடம் போல் இருக்குது. சிறைச்சாலை வந்து சில யூடியூப்லாம் பார்த்துருக்கேன், சிறைக்கு போயிட்டு வந்தவங்களாம் தங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. பார்த்தா அது ஒரு பயங்கர டார்க் பிளேஸ். ஒரு வந்து கொடிய அந்த மாதிரி சிறைச்சாலைக்கெல்லாம் யாரும் என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. அவ்வளோ கொடுமைலாம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் சிறைச்சாலை. கட்டுண்டு கிடப்பது, பாவத்தில் உழண்டு போய் கிடப்பது, விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் அறியாமையிலையும் இந்த இருளில் இருக்கிற உங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு, குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இருளில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, சாம்பல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க, சாம்பல்ல அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு. அவங்களுக்கு கர்த்தர் என்னத்தை கொடுக்க போறாரு, சிங்காரம். அல்லேலூயா. அவங்களை அலங்கரிக்க போறாரு, அவங்க கண்ணீரெல்லாம் துடைக்க போறாரு. அல்லேலூயா. இந்த மீட்பின் வருஷத்துல நீங்க துயரத்துல வேதனையில இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை சிங்காரத்துல கர்த்தர் கொடுக்க போறாரு. அல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக அழுக அழுக அழு. இந்த 23 வருஷம் வரைக்கும் 23 வரைக்கும் நீங்க அழுதுகிட்டு இருக்கலாம். இனி ஆனந்த தைலத்தை கர்த்தர் ஊற்ற போறார். பரிசுத்த ஆவியானவர் தான் ஆனந்த தைலம். அல்லேலூயா. ஆவியானவர் தான் ஆனந்த தைலம். அடுத்தது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. அல்லேலூயா. ஒடுங்கி போய் கிடக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆவிக்கு பதிலாக மீட்பின் வருஷத்தில் கர்த்தர் துதியின் உடைய கொடுக்க போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் கர்த்தர் என்ன செய்ய போறீங்க, நல்லா துதிக்க போறீங்க. அல்லேலூயா. வருகிற வருஷம் உங்கள் துக்க நாட்கள்லாம் முடிந்து போக போகிறது. அல்லேலூயா. இந்த வருஷம் மீட்பின் வருஷமாக இருக்கிறதுனால உங்கள் துயரங்கள்லாம் ஆறுதலாக மாறப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானுக்கு அடிமையாக இருந்த நம்ம இருளின் அதிகாரம் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறது. சாத்தானுக்கு அடிமை. ஒருவேளை சாத்தானுடைய ஆதிக்கத்துக்கு கீழே யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்களோ, உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கிறாங்களோ, உங்கள் ஆஃபீஸில் அவங்களெல்லாம் கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அவங்களெல்லாம் மீட்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த சாபத்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13:14. கலாத்தியர் 3:13-14 வாசிங்க, முடிச்சிடலாம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அவர் நமக்காக சாபமாகி நம்ம என்ன செய்தாரு, மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அடுத்த வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால அல்லேலூயா பிரஜாதிகளுக்கு வரும்படியாக அல்லேலூயா சாபங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றி இருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இவனமா இருக்கும். சாபத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரப்போம். அல்லேலூயா. அதுதான் மீட்பின் வருஷம். மீட்பின் வருஷம் வந்தது. அல்லேலூயா. மீட்பின் வருஷம் வந்தது. அடிமைத்தனத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் சுவிகார புத்திரர்களாக்கி புத்திரர்களுக்குரிய ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுக்க போறாரு. அல்லேலூயா. அப்பா பிதாவென்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுக்க போறாரு. அல்லேலூயா. விலை மதிப்பற்ற உன்னை விலையேற பெற்றவங்களா கர்த்தர் மாற்ற போறாரு. அல்லேலூயா. உனக்கு என்ன, கர்த்தர் விலையேற பெற்றவங்களை மாற்றி உன் இருதயத்தில் இருக்கிற எல்லா குற்ற உணர்வுகளை எல்லாம் நீக்கி கர்த்தரோட ஒப்புரவாக்கி விலையேற பெற்றவங்களை மாற்ற போறார். அல்லேலூயா. 3வது, இருளின் அதிகாரத்தில் டொமினியன் ஆஃப் டார்க்னஸில் இருக்கிற உன்னை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறார். தேவனுடைய
ராஜ்யத்துக்குரியவங்களா கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இந்த மீட்பின் வருஷம், இந்த வருஷம் கர்த்தர் இதெல்லாம் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அல்லேலூயா. இந்த வருஷம் எனக்கு ஒரு மீட்பின் வருஷம் ஆண்டவரே. அல்லேலூயா. என் இருளெல்லாம் வெளிச்சமாக மாற்றுங்க. எல்லாம் எழுந்துருங்க, எல்லாம் எழுந்துருங்க, எல்லாம் எழுந்துருங்க. அல்லேலூயா. ஆனந்த துதி ஒளி கேட்கும். அல்லேலூயா. ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் இந்த வருஷம் உங்களை மீட்க போகிறார். அல்லேலூயா. ஒரு மீட்பின் வருஷம் நமக்கு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இதெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களோ கர்த்தர் அல்லேலூயா சுதந்திரவாளியா மாற்ற போகிறார். அல்லேலூயா. உனக்கு சொந்தம் இல்லாததெல்லாம் உனக்கு சொந்தமாக மாறப்போகிறது. அல்லேலூயா. நீ எதெல்லாம் முடியல அடிமையாக இருக்கிறாயோ, எழும்ப முடியாமல் இருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிறாரு. உன் அடிமத்தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிறாரு. அல்லேலூயா. சுதந்திரவாளியா மாற போற. அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவரை கேளுங்க. அல்லேலூயா. ஓ, என்ன அற்பமாய் நீ இந்த உலகம் தள்ளிடுச்சுப்பா. நான் ஆண்டவரை வேலை செய்யற இடத்துல அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிறேன். நான் குடியிருக்கிற இடத்துல என்னை யாருமே மதிக்கிறது இல்லை. அல்லேலூயா. எனக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கல. அல்லேலூயா. நான் அற்பமா ஒதுக்கப்பட்டு கிடக்கிறேன். உன்னை கர்த்தர் வெளியேற பெற்ற பாத்திரமா கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு ஊழியர் செய்கிற பாத்திரமா கர்த்தர் மாற்ற போகிறார். உன்னை அல்லேலூயா ஒதுக்கின ஜனங்கள்லாம் உனக்கு முன்பாக மண்டியிடும்படி செய்ய போறார். அல்லேலூயா. உன்னை துரத்தின ஜனங்கள்லாம் உன்னை வீடு தேடி வந்து அழைக்க போறாங்க. அல்லேலூயா. கர்த்தரை கேளுங்க. தான் மீட்பின் வருஷம். மீட்பின் வருஷத்துல உன் இருளெல்லாம் வெளிச்சமா மாறப்போகிறது. அல்லேலூயா. உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறப்போகிறது. உன்னுடைய வேதனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லா கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லா இருளும் இன்னைக்கு மாறட்டும். அல்லேலூயா. எல்லா வேதனைகளும் மாறட்டும். எல்லா துக்கமும் மாறட்டும். உனக்கு ஒரு முக்கியத்துவத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் துடிக்கும். அல்லேலூயா. Thank you Jesus. ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் துடிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் துடிக்கும். ஆமென். ஆகாயவினாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவினாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம். மாற்றி பெற்று தீடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம். மாற்றி பெற்று தீடுவோமே. குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தம் துடிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தம் துடிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதியிலேயே விடுவோமே. ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்வெளிகள் யாவோ பாராளும் வேந்தன் மனையாகும். ஆதியிலேயே விடுவோமே. ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்வெளிகள் யாவோ பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும். சீயோனின் மகிமை திரும்பி. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும். சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும். ஆடல் பாடல் சத்தம் துடிக்கும். ஆனந்த துதி அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எல்லா கைகளை உயர்த்தி
ஹல்லேலூயா. எல்லாம் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் என் வாழ்க்கையில் இருந்த இருளெல்லாம் வெளிச்சமா மாறட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை வெளிச்சத்தில் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மனமகிழ்ச்சியில கொண்டு போக போகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி சுதந்திரவாளியா கர்த்தர் மாற்ற போகிறார். நீ சுதந்திரவாளி, இனி அடிமையாயிராமல் சுதந்திரவாளியாயிருப்பாய். இனி நீ ஹல்லேலூயா அற்பமானவனாயிராமல் ஹல்லேலூயா விலையேற பெற்றவனாயிருப்பாய். ஹல்லேலூயா. இனி நீ இருளின் அதிகாரத்தில் இராமல் ஹல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனாயிருப்பா. மீட்பின் வருஷத்துல கர்த்தர் அதை செய்ய போகிறார். நன்றி செலுத்துவோம். எல்லா கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்தின்படியே இந்த வருஷம் எனக்கு மீட்பின் வருஷமா மாறட்டும். எல்லா சிறையிருப்பும் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா கண்ணீர் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா இருளின் அதிகாரங்கள் ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஹல்லேலூயா ஓ நித்திய வெளிச்சத்தில் நடத்துவாரா. கர்த்தரே நித்திய வெளிச்சம் ஆண்டவர். எங்களை ஆசீர்வதியும். இந்த மீட்பின் வருஷத்துல நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம்.